أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي وأخواني أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய நேயர்களே சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலிருந்து எமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சில தினங்களாக நேரலை நிகழ்ச்சியை ஒளிபரப்ப முடியாமைக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்திற்கு வருகின்றேன். இன்று நாங்கள் பாபு சௌம் நோன்பு பற்றிய பாடத்திலிருந்து விஷயங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். சியாம் என்ற அரபு பதத்திற்கு பாதுகாத்தல், தவிர்ந்திருத்தல் என்ற மொழிக்கருத்து இருக்கிறது. மார்க்க வழக்கிலே, இஸ்லாமிய வழக்கிலே இறைவனுக்காக சூரியன் உதயமானதிலிருந்து, ஃபஜ்ரு உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை, மக்ரிபுடைய நேரம் வரை உண்ணுதல், பருகுதல் மற்றும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தூரமாகி இருப்பதையே நோன்பு சியாம் என்று மார்க்க வழக்கிலே நாங்கள் அழைக்கின்றோம். நோன்பினுடைய பிரதான கடமைகள் இரண்டு. ஒன்று, ஃபஜ்ரு உதயமானதிலிருந்து மக்ரிபுடைய நேரம் வரை, சூரியன் மறைகின்ற நேரம் வரை நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து ஒருவர் தூரமாகி இருக்க வேண்டும், தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவின் 188வது வசனத்திலே فَالْآنَ بَاشِرُوهُنَّ وَابْتَغُوا مَا كَتَبَ اللَّهُ لَكُمْ وَكُلُوا وَاشْرَبُوا حَتَّى يَتَبَيَّنَ لَكُمُ الْخَيْطُ الْأَبْيَضُ مِنَ الْخَيْطِ الْأَسْوَدِ مِنَ الْفَجْرِ ثُمَّ أَتِمُّوا الصِّيَامَ إِلَى اللَّيْلِ என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் இப்போது உங்களுடைய மனைவியருடன் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நாடியவற்றை, உங்களுக்கு விதியாக்கியவற்றை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். வெள்ளை நூலிலிருந்து, கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் வரை தெளிவாகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள் என்று குறிப்பிடுகிறார். பின்னர் இரவு வரை நீங்கள் நோன்பை பூரணமாக்குங்கள். ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து இரவு வரை நோன்பை பூரணமாக்குங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இரவு என்பது இங்கே இரவினுடைய ஆரம்ப பகுதியை குறிக்கின்றது. இரவினுடைய ஆரம்ப பகுதி மக்ரிபுடைய நேரமாகும். இரண்டாவது, நோன்பினுடைய பிரதானமான கடமை நியத் வைப்பது. நியத் என்பது மனதிலே நாங்கள் நோன்பிருப்பதாக நினைத்துக் கொள்வது. குறிப்பாக எங்களுடைய நடவடிக்கைகளை ஏனையவர்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து பிரித்து காட்டுகின்ற பிரதானமான ஒரு விஷயமாக நியத் இருக்கின்றது. ஒருவர் பட்டினியாக இருக்கலாம், பசியாக இருக்கலாம். ஆனால் நோன்பு என்று நியத்து வைத்தால் மாத்திரம்தான் அவருக்கு நோன்புக்குரிய கூலி கிடைக்கிறது. எனவே இங்கே நியத்தினுடைய பெருமதி நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதுபோன்று நியத்தின் மூலம்தான் சுன்னத்தான நோன்பு வைக்கிறோமா அல்லது ஃபர்தான நோன்பு வைக்கிறோமா என்று பிரித்துணரப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன என்று குறிப்பிடுகிறார். எனவே நோன்பினுடைய இரண்டாவது பிரதானமான கடமையாக நீயத் அமைந்திருக்கிறது.
நோன்பை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமை என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொருவர் மீதும் கடமையானது என்று சொல்கிறார். இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக நோன்பு எங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். விசுவாசம் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்பதற்காக என்று சூரத்துல் பக்ரா 183வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனத்திலே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று ரமதான் மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று கூறிய அல்லாஹு தஆலா ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, எனவே யார் அந்த ரமதான் மாதத்தை அடைந்தானோ அவன் நோன்பிருக்கட்டும் என்று குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் 5 விடயங்களிலே நிறுவப்பட்டிருக்கின்றது. ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, ரமலான் மாதம் நோன்பிருப்பது, முடியுமானவர்கள் காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, ஒரு கிராமப்புறத்து அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். தலைவிரி கோலமாக வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹு தஆலா என் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பு பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் நீ இருக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னார்கள். அப்போது அந்த அரபி, என் மீது வேறு நோன்பு கடமை இருக்கிறதா, நோன்பிலே வேறு கடமைகள் எனக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீ உபரியான அடிப்படையிலே நோன்பு நோற்றாலே தவிர என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த இறைவசனங்கள் அது போன்ற ஹதீஸ்களின் ஊடாக நோன்பு என்பது ஒவ்வொருவர் மீதும் கடமையானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நோன்பு 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று ஃபர்தான கடமையான நோன்பு, 2 உஃபரியான நோன்பு. கடமையான நோன்பு என்று சொல்லும்போது ரமலான் மாதத்திலே நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு, அது போன்று குற்றப்பரிகாரத்திற்காக அல்லாஹு தஆலா விதியாக்கி இருக்கக்கூடிய நோன்பு, அது போன்று நேர்ச்சை செய்து நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு. இந்த 3 வகையான நோன்புகளும் கடமையான நோன்புகளாக இருக்கின்றன. இந்த பாடத்திலே நாங்கள் ரமலான் மாதத்தினுடைய நோன்பு தொடர்பாகத்தான் கற்றுக்கொள்கிறோம். நேர்ச்சையினுடைய நோன்பு, அது போன்று குற்றப்பரிகாரத்திற்காக செய்யக்கூடிய நோன்புகள் தொடர்பாக அந்த பாடங்களிலே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ரமலான் மாத நோன்பினுடைய சிறப்பு தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடங்களிலே நமக்கு சொல்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே, மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலான் மாதம் ஈமானோடும் கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் நோன்பிருக்கிறானோ அவனுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள். வேறு ஒரு செய்தியிலே, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை, ஒரு ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட பாவங்கள், நோன்பு, ஒரு மாத நோன்புக்கும் ரமலான் மாதத்தினுடைய நோன்புக்கும் அடுத்த ரமலான் மாதத்தினுடைய நோன்புக்கும் இடைப்பட்ட பாவங்கள், அந்த காலங்களிலே பெரும்பாவங்கள் தவிர்ந்து கொள்ளப்படுமாக இருந்தால் குறித்த அமல்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியிலே நடைபெற்ற சிறிய தீமைகள் மன்னிக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு நோன்பினுடைய சிறப்பு தொடர்பாக அதிகமான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். நோன்பு கடமையாக்கப்பட்டதினுடைய நோக்கம் அல்லது அதனுள்ள பயன்கள், நுட்பங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அல்லாஹு தஆலா பல்வேறு நோக்கங்களுக்காக, பயன்களுக்காக நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதில் ஒன்றுதான் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வது, எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வது, தீய எண்ணங்கள், மோசமான பண்பாடுகள் என்பவற்றிலிருந்து
எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் எங்களுடைய உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்கிறோம். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடக்கூடிய இடங்களிலெல்லாம், மனிதனிலே இரத்தம் ஓடக்கூடிய இடங்களிலெல்லாம் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நோன்பு அதை கட்டுப்படுத்துவதாக, ஷைத்தானுடைய உணர்வுகளை, ஷைத்தானை தூரப்படுத்துவதாக, மனிதனிலிருந்து தூரப்படுத்துவதாக இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் குர்ஆன் சுன்னா ஆதாரங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. நோன்பினுடைய பயன்களில் ஒன்றுதான் நாங்கள் இந்த உலகத்திலே பற்றற்றவர்களாக, இந்த உலகத்தினுடைய அனைத்து வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவற்றை அல்லாஹுக்காக பயன்படுத்தாமல் நாங்கள் அவற்றை ஒதுக்கி ஒரு பயிற்சியை பெறுகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி அல்லாஹுக்காக வாழ்வது, அல்லாஹுடைய கடமைகளை நாங்கள் ஏற்று இந்த உலகத்தில் இருக்கின்றவற்றிலே பற்றற்று நாங்கள் எப்படி இருப்பது என்பதற்கான ஒரு நடைமுறை பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு வழங்குகின்றது. அது போன்று நோன்பினுடைய இன்னும் ஒரு பயன்தான், ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உணவு இல்லாமல், குடிப்பதற்கு இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுடைய கஷ்டங்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதன் மூலம் ஏழை எளியவர்கள் மீது அன்பும் பரிவும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனோநிலையும் எங்களிடம் பிறக்கின்றது. இது நோன்பினுடைய பயன்களில் முக்கியமான பயன்களில் ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பு விதியாவதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதிலே முதலாவது நிபந்தனை முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது. இரண்டாவது நிபந்தனை பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். பருவ வயதை அடையாதவர் மீது நோன்பு கடமை இல்லை. மூன்றாவது நிபந்தனை புத்தி உள்ளவராக, புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருத்தல் வேண்டும். புத்தி இல்லாதவருக்கோ புத்தி பேதலித்தவர் மீதோ நோன்பு கடமை கிடையாது. நான்காவது நிபந்தனை சுகதேகியாக இருத்தல் வேண்டும், நோயற்றவராக இருத்தல் வேண்டும். நோய் உள்ளவருக்கு நோன்பு கடமை இல்லை. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَنْ كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. யார் உங்களில் நோயாளியாக இருக்கிறார்களோ அல்லது பயணத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ரமலான் மாதத்திலே நோன்பை விட்டு பின்னர் அந்த நோன்பை நோட்க முடியும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 185வது வசனத்திலே நமக்கு சொல்கிறான். எனவே நோயாளிகள் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் நோன்பை நோற்றார்கள் என்றால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் மீது நோன்பு, அந்த கடமையான நோன்பு நோற்றதாக கருதப்படும். ஆனால் அவர் நோன்பை கட்டாயம் உரிய நேரத்தில் நோட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஐந்தாவது நிபந்தனை, அதே நேரம் நாங்கள் அந்த குர்ஆன் வசனத்திலே பார்த்ததை போல, அவர் நோய் நின்றதற்கு பிறகு, நோய் நீங்கியதற்கு பிறகு குறித்த நோன்பை, விடுபட்ட நோன்பை கணக்கிட்டு அவர் நோற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது நிபந்தனை, அவர் ஊரிலே இருக்க வேண்டும், பயணத்தில் இல்லாதவராக இருத்தல் வேண்டும். மேலே நான் ஓதிய வசனத்திலே அல்லாஹு தஆலா நோயாளியாக, பயணியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை விட்டு பிறகு அதை கணக்கிட்டு வேறு நாட்களிலே நோற்றுக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார். எனவே பிரயாணியாக இருக்கும் ஒருவர் நோன்பை அந்த ரமலான் மாதத்திலே நோட்க வேண்டும் என்ற கடமை கிடையாது. ஆனால் நோன்பை நோட்பாராக இருந்தால் அது குற்றமாக கருதப்படாது. மாறாக அவர் அவருடைய கடமையை நிறைவேற்றியவராக கருதப்படுவார். என்றாலும் பயணிக்கு அந்த ரமலான் மாதத்திலே பயணி நோன்பை நோட்பது கடமை இல்லை, அவர்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது. ஆறாவது நோன்பு கடமையாவதற்குரிய நிபந்தனை ஹைலு, நிஃபாஸ் என்பவற்றில் இருந்து சுத்தமாகி இருத்தல் வேண்டும். ஹைல் என்பது எங்களுக்கு தெரியும், மாதாந்தம் ஏற்படக்கூடிய, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு. நிஃபாஸ் என்பது பிள்ளைப்பேற்றின் மூலம் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு. இந்த காலப்பகுதி குறித்த இந்த இரத்தப்போக்கினுடைய காலப்பகுதிகள் முடிவடையும் வரை அவர்கள் மீது நோன்பு கடமையில்லை. ஆனால் இந்த காலப்பகுதி முடிந்ததற்கு பிறகு எத்தனை நாட்கள் அவர்கள் நோன்பை விட்டார்களோ அதை கணக்கிட்டு திரும்ப அந்த நோன்பை வேறு நாட்களிலே நோற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலப்பகுதியிலே அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை. அவர்கள் விடுகின்ற தொழுகைகளை திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
நோன்பை பொறுத்தவரை சட்டம் வேறு விதமானது. அவர்கள் குறித்த காலப்பகுதியை கணக்கிட்டு வேறு நாட்களிலே அந்த நோன்பை நோட்பது அவசியமாகின்றது. எனவே நோன்புக்குரிய நிபந்தனைகள், ஒருவர் மீது நோன்பு கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் 6. நோன்பு என்பது ரமதான் மாதத்தினுடைய தலைப்பிறை தென்படுவதன் மூலம் ஆரம்பமாகின்றது. ஒருவர் தலைப்பிறையை பார்த்து நோன்பை ஆரம்பிக்கலாம், அல்லது பிறையை பார்த்தவர்கள் அறிவித்து குறித்த ஒரு நிறுவனத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொண்டு நோன்பை அவர் ஆரம்பிக்க முடியும். நோன்பு 2 விதங்களிலே ஆரம்பமாகிறது. ஒன்று பிறையை பார்த்து ஆரம்பிப்பது, இரண்டாவது பிறை தென்படவில்லை என்றால் ஷாபான் மாதத்தினுடைய நாட்களை 30 பூர்த்தி செய்துவிட்டு ரமலான் மாதத்தை அடுத்த நாளிலிருந்து அவர் என்ன செய்ய முடியும்? ஆரம்பிக்க முடியும். இந்த பிறை பார்க்கின்ற விஷயத்தை பொறுத்தவரை ஒருவர் தானாக பிறையை பார்க்க முடியும், அல்லது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திற்கென்றும் பிறை பார்ப்பதற்கும் பிறையை தீர்மானிப்பதற்கும் நோன்பினுடைய ஆரம்ப நாளை தீர்மானிப்பதற்குமான ஏற்பாடுகள் இருக்கும். அப்படி ஏற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த அடிப்படையிலே நோன்பை அவர் ஆரம்பிக்க வேண்டும். நமது நாடு இலங்கையை பொறுத்தவரையிலே நோன்பை ஆரம்பிப்பதற்கும் பெருநாளை கொண்டாடுவதற்கும் என்று அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு சபையாக ஜமியத்துல் உலமாவினுடைய பிறை குழு காணப்படுகின்றது. எனவே அவர்களினுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே நாம் நோன்பை நோட்பவர்களாகவும் பெருநாளை கொண்டாடுபவர்களாகவும் இருந்து வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸூமூ லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, நீங்கள் பிறையை கண்டு நோன்பை பிடியுங்கள், பிறையை கண்டு நோன்பை விடுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று உங்களுக்கு மேக மூட்டமாக இருக்குமாக இருந்தால், பிறை தென்படாது மறைக்கப்படுமாக இருந்தால் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30, ஷஅபானுடைய நாட்களின் எண்ணிக்கையை 30 நீங்கள் பூரணப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் நோன்பை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். நோன்பிலே இருக்கின்ற நீயத்திற்குரிய நேரத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஃபர்லான நோன்பினுடைய நீயத், ரமதான் மாதத்திலே நாங்கள் நோட்கின்ற ஃபர்லான நோன்பினுடைய நீயத் என்பது ஃபஜ்ர் தொழுகைக்கு முதல் வைக்கப்படுதல் வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யுபய்யிதி ஸியாம கப்லல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு, ஃபஜ்ருக்கு முதல் யார் நோன்பிருப்பதாக நினைத்து கொள்ளவில்லையோ அவனால் அன்றைய தினம் நோன்பிருக்க முடியாது என்று சொன்னார்கள். எனவே எங்களுக்கு தெரியும், எல்லா வணக்க வழிபாடுகளிலும் நீயத் என்பது மிக மிக முக்கியமானது. ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல நீயத் என்பது மனதினால் நினைத்து கொள்வது, இந்த வாயினால் மொழிவதோ வேறு உறுப்புகளினால் செயற்படுத்துவதோ அல்ல. வாயினால் நாங்கள் மொழிந்தால் அதற்கு கலிமா, கலாம், லஃபு, தலஃபு, கவுல் என்ற வேறு வார்த்தைகள் இருக்கின்றன. நீயத் என்பது மனதிலே நாங்கள் நினைத்து கொள்வதை குறிக்கின்றது. இது அமல்களினுடைய அடிப்படை என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இந்த நீயத்தை பொறுத்தவரை ரமலான் மாதத்திலே குறிப்பிட்ட சில வார்த்தைகளை நாங்கள் பாடமிட்டு சொல்வது கிடையாது. அன்றைய தினம் நாங்கள் நோன்பிருப்பதாக மனதிலே நினைத்து கொள்வதை குறிக்கின்றது. ஃபர்லான நோன்புக்கு மாத்திரம்தான் இந்த சட்டமே தவிர சுன்னத்தான நோன்புக்கு கிடையாது. சுன்னத்தான நோன்பை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களிலே அறிவிக்கப்பட்டிருப்பதன்படி காலை பொழுதிலே தன்னுடைய மனைவியருடைய வீட்டுக்கு வருவார்கள். இன்றைய தினம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்பார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னவுடன் நபி அவர்கள், அப்படி என்றால் இன்றைய தினம் ஃபஇன்னி இதன் ஸாயிமுன், அப்படி என்றால் நான் இன்று நோன்பு நோக்கிறேன் என்று சொல்வார்கள் என்று ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே உஃபரியான சுன்னத்தான நோன்புகளுக்கு பகல் பொழுதிலும் நீயத்தை வைக்க முடியும். ஆனால் ஃபஜ்ருக்கு பின்னர் இருந்து அவர் எதுவும் உண்ணாதவராக பருகாதவராக இருந்தால் பகல் பொழுதிலும் அவர் சுன்னத்தான நோன்புக்குரிய நீயத்தை வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஃபர்லான நோன்பை பொறுத்தவரை குற்றப்பரிகாரத்திற்காக நோக்கின்ற நோன்பு, நேர்ச்சைக்காக நோக்கின்ற நோன்பு, விடுபட்ட நோன்பு, ரமலான் மாதத்திலே நோக்கின்ற இந்த மாதிரி ஃபர்லான நோன்புகளை பொறுத்தவரை அவர் குறித்த நாளினுடைய
ஃபஜ்ருக்கு முன்னர் அன்றைய தினம் நோன்பிருப்பதாக மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்திலே ஒருவர் ஆரம்பத்திலே இந்த மாதம் முழுக்க நான் நோன்பிருக்கிறேன் என்று மனதிலே நியத்து வைத்து விட்டார் என்றால் திரும்ப திரும்ப நியத்தை அவர் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுப்பித்தாலும் மிக சிறப்புக்குரியது. இடையிலே அவர் நோன்பை விடுவாராக இருந்தால் திரும்ப அவர் நியத்தை புதுப்பித்துக் கொள்வது அவசியமாகின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வல்லோன் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை முறையாக கற்று முறையாக அதை நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.